நரமலர் தீபம் வலைவழி ஆசிரியர் சொந்தங்களே, டிஆர்பி இன்றைக்கி ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இருந்த அனெக்சர் 4 பணி அனுபவ சான்றிதழில் அனெக்சர் 4 வந்து இப்போ கொஞ்சம் சில மாற்றங்களுக்கு உட்படுத்து தனித்தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு நீங்கள் பார்க்குறீங்க. அறிவிக்கை எண் 2, அதாவது 4/2025 பிற்சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் 2708 உதவி பேராசிரியர்கள் காலி பணியிடங்கள் நேரடி நியமனம் பணி அனுபவ சான்றிதழ் பதிவேற்றம் தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களை புதிதாக பண்ணியிருக்காங்க. பணி அனுபவ சான்று பதிவேற்றம் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லைங்களா, அந்த சான்றிதழில் ஏற்கனவே அனெக்சர் 4 வந்து அந்த சான்றிதழில் உரிய அலுவலர்களிடம் வந்து கையொப்பம் பெற்ற பின்னாடி அச்சான்றிதழில் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அவர்களின் ஒப்புதல் அளிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்களின் கோரிக்கையை பரிசீலித்து அவர்களின் நலன் கருதி இதை வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன மாதிரி கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னா, ஏற்கனவே முன்னாடி கொடுத்த அறிவிப்பில் அனெக்சர் 4 வந்து சர்டிஃபிகேட் அப்ரூவ்டு பை ஜாயிண்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. அதை நீக்கம் செஞ்சுட்டு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க, அனெக்சர் 4, அனெக்சர் 5, அனெக்சர் 6 அப்படின்னு சொல்லிட்டு 3 இதாக பிரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா. இதில் அனெக்சர் 4 என்ன சார் அப்படின்னாக்க, அரசு கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரி, தனியார் கல்லூரி, மருத்துவ மற்றும் பொறியியல் மற்றும் கல்வியியல் கல்லூரி, பெரும்பாலும் இதுக்குள்ளேயே எல்லாருமே அடங்கிடுவீங்க. அதனால் இதில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அனெக்சர் 4. அதுக்கப்புறம் அனெக்சர் 5 யார் அப்படின்னா, டீம்டு யூனிவர்சிட்டி, இந்திய பல்கலைக்கழகம் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு அதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 5 கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அனெக்சர் 5. அதுக்கப்புறம் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 3 பிரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா. ஏற்கனவே மேலே குறிப்பிட்டுள்ள அனெக்சர் 4, 5 அப்புறம் வந்து 6 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பணி அனுபவ சான்றிதழ்கள் மற்றும் அவை சார்ந்து தெரிவிக்கப்பட்டுள்ள அறிவுரைகளின்படி உரிய அலுவலரிடம் கையொப்பம் அல்லது சான்றொப்பம் பெற்று பதிவேற்றம் செய்யுமாறு விண்ணப்பர்களுக்கு வந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவங்க வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், என்ன மாதிரி டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அறிவுரைகளையும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க, இந்த இடத்துல வந்து ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த கேண்டிடேட் டியூலி அட்டஸ்டட் பை த சர்டிஃபிகேட் இஷ்யூயிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது கெஜெட்டர் ஆஃபீஸர்கிட்ட வந்து நீங்கள் ஃபோட்டோவில் சைன் வாங்கி நீங்கள் அந்த இடத்துல இது பண்ணணும். சரிங்களா, ஒட்டி சைன் வாங்கணும் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாதிரி சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அகடமிக் இயர் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒவ்வொரு வருஷத்துக்கும் எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எய்டட் செல்ஃப் ஃபைனான்ஸ் அது எதுவோ அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே என்ன செய்யணும் அப்படின்னா, அகடமிக் இயர் அப்படின்னு சொன்னாக்க ஃப்ரம் டு, அதே மாதிரி என்ன சப்ஜெக்ட்டு, நீங்கள் யூஜி லெவலா பிஜி லெவலா, நம்பர் ஆஃப் பீரியட், ஒரு வாரத்துக்கு எத்தனை வாரம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீரியட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஒரு இந்த இதை வந்து ஒரு 5 வருஷம் சர்வீஸுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஏன்னா வருஷம் இவங்க கேட்டிருக்காங்க அப்படின்றதுனால 5 வருஷம் அப்படின்னு பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், certificate that above particulars are verified against record maintenance. ஓகே, அவங்கவுங்க கல்லூரிகளில் ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பிரின்சிபல் அப்புறம் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய சீலு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் எதில் இருந்தாலும் சரி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாருங்கள், கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கேண்டிடேட் அண்டு கவுண்டரிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது கவுண்டர் சைன் யார் வந்து போடணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. செப்பரேட் ஃப்ரம் சுட் பி யூஸ்டு ஃபார் ஈச் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்டு. இப்போ எந்தெந்த கல்லூரிகளில் நீங்கள் பணிபுரிகிறீங்களோ ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து போடணும் அப்படின்றது ஒன்று. அது மட்டும் இல்லாமல், இஃப் எ கேண்டிடேட் ஒர்க்கிங் இன் இன்ஸ்டியூஷன் ஃபார் மோர் தென் 5 அகடமிக் இயர் யூஸ் செப்பரேட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்க தனித்தனியாக நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் வந்து பண்ணிக்கோங்க அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. அதில் யார் யாரெல்லாம் சைன் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து
காலேஜில் இருக்கக்கூடியவங்க சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆர்ஜேடி கிட்ட எப்படி வாங்கணும் அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி ஒட்டணும், யார்கிட்ட சைன் வாங்கணும் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுதான் புதிய இன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி அனெக்சர் 5 பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வந்து 4, 5, 6 மொத்தம் 3க்கும் தனித்தனியாக உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதுலேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா கொடுத்துருக்காங்க. நமக்குள்ள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு வந்து அனெக்சர் 4 தான். ஏன்னா மெஜாரிட்டி கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனெக்சர் 4 தான். நீங்கள் வந்து அரசு கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்கள், அதே மாதிரி அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகள், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், சரிங்களா, இதுதான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் என்ன அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மெடிக்கல் காலேஜில் இருக்கிறவங்க சில பேர்லாம் சார் மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணால் அது செட் ஆகுமா, பிஎட் காலேஜில் ஒர்க் பண்ணால் அது இதில் சேர்க்க முடியுமாலாம் சில பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்குமான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அதனால் நீங்கள் வந்து இன்னும் பெருசாக அதுக்கு கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் அரசு கல்லூரியாக இருந்தாலும், அரசு உதவி பெறும் கல்லூரியாக இருந்தாலும், தனியார் கல்லூரியாக இருந்தாலும், மருத்துவம் சார்ந்த கல்லூரியாக இருந்தாலும், பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும், கல்வியியல் கல்லூரியாக இருந்தாலும் எல்லாருக்குமே அனெக்சர் 4 தான். சரிங்களா, இதுதான் இந்த புதிய இன்ஸ்ட்ரக்ஷன். இதை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் அனைத்து பாடங்களுக்கான டெஸ்ட் பேஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி மெட்டீரியல் வந்து கொடுத்துட்ருக்கோம், கூடவே கொஷின் பேங்க் கொடுத்துட்ருக்கோம். டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு நம்ம வந்து கட்டுரை பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். உங்களுடைய விடைத்தாள்களை திருத்தி கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது ஒன்று மெட்டீரியல் கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் இணையக்கூடிய எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் தமிழ், அதாவது தமிழ் தகுதி தேர்வுக்கான இலவச வகுப்புகளையும் நம்ம நடத்திட்டுருக்கோம். விருப்பமுள்ள ஆசிரியர் சொந்தங்கள் கீழே இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.